என்ன மேன் ஆஸ்திரேலியா கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு ஒரு படத்துல வரும்ல, அந்த மாதிரி பயங்கர கெத்தா சரி நம்மளும் ஆஸ்திரேலியா கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புனாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, எக்கச்சக்கமா அசிங்கப்பட்டிருக்கேன் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. அதெல்லாமே வந்து கம்பைல்டா உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம்னு பாக்குறேன். மெயினா எதனால அப்படின்னா வந்து நமக்கு வரும்போது ஒரு பெரிய பயம் இருந்துச்சு, எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுவோம், நமக்கு இது தெரியாது அது தெரியாது, ஆக்சென்ட் புரியாது, எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போறோம் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது வந்து வெரி வெரி நேச்சுரல். நீங்க வந்து இந்த ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது ஏன்டா சுட்ரிஃபையே பண்ணிட்டான் நம்மளால பண்ண முடியாதா அப்படின்னு நீங்க நினைச்சு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் 1% கொடுத்துச்சுன்னா that's a big win நான் நினைச்சுக்கிறேன். Let's see. இப்போ நம்ம ஆஸ்திரேலியா வந்தோன்னா MBA படிக்க வேற வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் அசைன்மெண்ட்ல வந்து 2 ஆஸ்திரேலியன்ஸோட நம்மள போட்டாங்க. ஸோ 3 பேரும் யூனிவர்சிட்டியில வந்து மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ வந்து அந்த லேடி இனிமே தான் வர போறாங்க. இவர் ஒரு பையன் ஆல்ரெடி இருக்காரு யூனிவர்சிட்டியில. நான் உள்ள போனேன். அவருக்கு வந்து ரொம்ப ஹார்டான ஸ்ட்ராங்கான ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட். அவர் அதுல கேக்குறாரு ஹவ் யூ கோயிங் மே அப்படின்னு கேக்குறாரு. டேய் எனக்கு எங்க ஊர் இங்கிலீஷே புரியாது, இதுல நீ வேற என்னடா கேக்குறாருன்னு புரியலையே அப்படின்னு நானும் சாரின்னு கேட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு தடவை இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நம்மளா ஏதாவது ஒன்று அடிச்சு விடுவோம் அப்படின்னு அவர் வந்து ஹவ் யூ கோயிங் மேட்னு கேட்டிருக்காரு. சோலி முடிச்சு ஹவ் யூ தான் அப்படி கேக்குறாரு. நான் என்ன சொல்றேன், ஷீ இஸ் ஆன் த வே அப்படின்னு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார், பெரிய அசிங்கமா போச்சு. பிகாஸ் இதுக்கு சம்பந்தமே இல்ல. உடனே அவர் வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு வந்து பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்றாரு. அப்ப அந்த பையன் யோசிச்சிருப்பாரு, அடப்பாவி உன்னோட நான் 10 வாரம் குப்பை கொட்டணும், ஹவ் ஆர் யூக்கும் இதுக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியலையேடா அப்படின்னு. அது வாரம் ஃபர்ஸ்ட் வீக் நான் MBA படிக்க போறேன். நான் நினைச்சேன் ஏன்டா இதுவே புரியல, இனிமே MBA கிளாஸ் எங்க பிடிக்கிறது, நான் MBA முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுமே எனக்கு கவலை. ஓப்பனிங்கே இதுதான். ஆனா இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. சரி ஒரு பக்கம் அந்த ஃபர்ஸ்ட் வீக் கதை முடிஞ்சு சேர்ந்தாச்சு, நம்ம MBAல போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா பார்ட் டைம் தேடணும். சரி பார்ட் டைம் நம்ம எல்லா இடத்துலயும் அப்ளை பண்றோம், ரொம்ப டெஸ்பரேட்டா போயிட்டு இருக்கோம், ஏதாவது வேலைன்னு கிடைச்சா போயிடும் அப்படின்னு. உடனே இந்த கம் ட்ரீ அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல வந்து நிறைய இந்த OLX மைண்ட் வச்சுங்களேன், நம்ம ஊர்ல இந்த விற்கிறது வாங்குறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த கிளாஸஸ்லாம் கூட அதில் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ பார்ட் டைம் ஜாப் $15 அவ்வளவுதான் போட்டுருந்தான். என்ன வேலை, ஆளை கட்ட சொல்ல போறானா, என்ன பண்ண போறான் ஒண்ணுமே தெரியாது. உடனே நானும் என் ஃப்ரெண்டும் வா மெசேஜ் அனுப்புவோம். மெசேஜ் அனுப்பிச்சேன், இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, நீ வந்து இந்த ஏரியாவுக்கு சாட் ஷூட்டுக்கு இந்த மாலுக்கு வந்துரு அப்படின்னா. என்னடா அவன் ஏதோ டீலிங் பண்றான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான். சரி நம்ம சாட் ஷூட் மாலுக்கு போனோம். அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ண சொல்றான், என்ன வேலைன்னே தெரியாது எங்களுக்கு இன்னும். அங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ண உடனே அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து இந்த கார் வாஷ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. உடனே நானும் என் ஃப்ரெண்டும், அவன் விப்ரோல இருந்து வேலை பார்த்து வந்திருக்கான். ஸோ நாங்க 2 பேரும் என்ன பண்றோம், லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 எங்க ஸ்பென்சர் பிளாஸா எல்லாம் 4 லெவல் 5 லெவல் ஏறுற மாதிரி மால்ல மேல ஏறி போயிட்டே இருக்கும். திடீர்னு அப்பதான் யோசிக்கிறோம், டேய் 4வது லெவல் எவன்டா கார் வாஷ் பண்ண போறான் அப்படின்னு மறுபடியும் அவர் போன் அடிக்கிறான். அவர் சொல்றாரு, டேய் பேஸ்மெண்ட் 2க்கு வாங்கடா. சரி பேஸ்மெண்ட் 2க்கு போறோம். மூலையில ஒரு குட்டியூண்டு கார் வாஷ் இருக்கு, ரொம்ப சின்ன ரூம் மாதிரின்னு வச்சுங்களேன். அதுல ஒரு பார்ட்டிஷன் போட்டு ஒரு தனியா அந்த கீ செயின் எல்லாம் மாட்டி ஒரு சின்ன டேபிள் போட்டு ஒரு ஆபீஸ் ரூம் மாதிரி வச்சிருக்காரு. உடனே இவர் எங்கடா அப்படின்னு பார்த்தா ஆளே காணோம், ஏதோ சத்தம் மட்டும் கேக்குது. இது டாக்டர் குரல். நம்ம விவேக் வருவார்ல அந்த மாதிரி நம்ம தலைவர் வராரு. வந்தோடனே வா என்னை ஃபாலோ பண்ண ஆஃபீஸ் ரூம். டேய் இருக்கிறதே இத்திரூண்ட் ஏரியா, இதுல என்ன ஆஃபீஸ் ரூம்னா அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரூம் சோஃபா மாதிரி, ஆனா சோஃபா கிடையாது. அந்த மாதிரி உட்கார்ந்த உடனே எந்திரிக்க முடியாது போல, அப்படியே கீழே போகுது சோஃபா. அங்க உட்கார வச்சாருங்க 2 பேரும். உட்கார வச்சுட்டு என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க, எங்களை கேட்கறாரு CV கொடுங்க. This is the end. யோ கார் வாஷுக்கு எதியா CV? பரவாயில்ல நம்ம டெஸ்பிரேஷன்ல CVயும் கொடுத்தோம். என் கூட இருந்த பையன் பூனேல விப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். நான் ராணிப்பேட்டையில மேனுஃபேக்சரிங்ல இன்ஜின் மேனுஃபேக்சரிங்ல நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஹார்ட் கோர் ஜாப்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம ஷாப் ஃப்ளோர்ல இறங்கி வேலைலாம் பார்த்துருக்கோம். உடனே அவர் கேட்கிறாரு, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்றாரு. யோ என்னையா கார் வாஷ்க்கு என்னையா எதுக்கியா CV, எதுக்கியா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியல, எங்களுக்கு சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல. நானும் அப்படியே சொல்றேன், நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் வந்து இதெல்லாம் வேலை பார்த்துருக்கேன், அதெல்லாம் நீ ரொம்ப ஓவர் குவாலிஃபைடா இருக்கியே. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சொன்னேன் இல்ல நான் வந்து இன்ஜின்லாம் தள்ளியிருக்கேன், எல்லாம் பயங்கரமாலாம் இறங்கிலாம் வேலை செய்வேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. என் ஃப்ரெண்டு அந்த பையனை கேட்கிறாரு, நீ உன்னைய பத்தி சொல்லணும்னு. அவருக்கு முன்னாடி CV கொடுத்துருக்கோம், அது விப்ரோன் இருக்கு. அவன் சொல்றான், இவனோட தான் நானும் அதே ராணிப்பேட்ல தான் வேலை பார்த்தேன் மேனுஃபேக்சரிங்ல. சார் நான் அதே கம்பெனில ஃபுட் அண்ட் பிவரேஜ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்றா. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. பிகாஸ் அவ்வளோ டெஸ்பரேஷன், இந்த வேலை கிடைச்சிடாதான். அடுத்த கேள்வி கேட்டாரு பாருங்க, கார் வாஷ் பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேக்குறேன். அடப்பாவீங்களா டே, என்ன நடக்குதுங்க?
டேய் என்னடா நடக்குதுங்க, சிவி கேக்குறாரு. அதுக்கப்புறம் tell me about yourself, அதுக்கப்புறம் what do you know about car washing. ஒண்ணே car washing is a very big industry. நம்ம இப்ப சீக்கிரமா வாஷ் பண்ண சொல்றாங்க, காரெல்லாம் டக்குனு ஷாப்பிங் போயிட்டு வரதுக்குள்ள வாஷ் பண்ண சொல்றாங்க, சினிமா போயிட்டு வரதுக்குள்ள வாஷ் பண்ண சொல்றாங்க. அதனால இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமா எவால்வ் ஆயிட்டு இருக்கு. நான் அப்படியே MBA படிக்கிறேன்ற மாதிரி அச்சு விட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு சிரிப்பு தாங்க. அதுக்கப்புறம் அதே கேள்வியா அவன்கிட்ட கேட்டார். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஏன்னா நானே கார் வாஷிங்ல என்ன இருக்குன்னு தெரியாம அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கார் வாஷிங் பத்தி அவன் என்ன சொல்லுவான், அவன் பவர்ஃபுல் வேக்யூம்லாம் யூஸ் பண்ணுவோம், சீக்கிரமா வேக்யூம் பண்ணுவோம். எனக்கு என்னடா சொல்ற அப்படின்னு பயங்கர சிரிப்பு. இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, அந்த பையன் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு, அஷ்ரப் நான் சொல்றேன், வெனஸ்டே இந்த பிரான்ச்சுக்கு வரக்கூடாது, தேர்ஸ்டே அந்த பிரான்ச்சுக்கு போகணும், ஃப்ரைடே இந்த பிரான்ச்சுக்கு போகணும்னு சொன்னா இந்த பிரான்ச்சுக்கு தான் வருவேன், அந்த பிரான்ச்சுக்குலாம் போக மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அவன் உடனே எஸ் சார் எஸ் சார் அப்படின்றான். எனக்கு என்னடா இவ்வளோ கஷ்டமாடா ஒரு பார்ட் டைம் கிடைக்கிறது, இவ்வளோ தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா எந்த நாளைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, $15 போட்டிருக்கிறதே மினிமம் வேஜோட கம்மி, லீகலி அது அலௌடு கிடையாது. அவர் சொல்றாரு $11 தரேன் பர் ஹவருக்கு. ஓகே, $18 அப்போ மினிமம் வேஜ் ஃபார் கான்டெக்ஸ்ட். $15 தான் அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டிருந்தார். இப்போ $11 தரேன். பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் இட் கேன் கோ அப் டு 12 or up to 13. லைஃப் தொலைச்சிட்டா நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா பாவீங்களா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்தது ஒன்று சொன்னார் பாருங்க. இந்த இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா நீங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்கு வாங்க ஜெனரல் மேனேஜரோட. யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க, டேய் போடா அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லைன்னா ஜெனரல் மேனேஜர் செகண்ட் ரவுண்டுன்னு வெளியே வந்துட்டு அப்புறம் என் ஃப்ரெண்ட் கேட்கறான், என்னடா போயிடலாமா? நான் சொன்னேன் பேசாம வாடா, ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு. அது ஒரு பக்கம் பார்ட் டைமுக்கு. அப்படியே அந்த கார் வாஷ்ல இருந்து வெளியே வந்து சரி நம்ம சிவி எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன சொன்னாங்கன்னா பசங்க சீனியர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, சிவி எல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க கடை கடையா கொடுங்கடா. இப்போல்லாம் காலம் மாறி போச்சு, லைக் யூ கேன் டூ இட் டிஃபரெண்ட் வேஸ். இல்லைனா ஈஸியா சைன் அப் பண்ணிடலாம், ஊபர் ஈட்ஸ் ஊபர் அந்த மாதிரி கூட சைன் அப் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ வந்து நம்ம சிவி எல்லாம் போய் கொடுக்குறோம். அப்போ ஒரு ஏசியன் ஏரியாவில் போய் ஒரு கஃபேல வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க செக் அவுட்ல. ஸோ அப்போ நம்ம போய் வந்து இந்த மாதிரி உங்க பாஸை பார்க்கலாமா, அவங்க பாஸ்ல தெரிஞ்சிச்சு, ஷி வாஸ் வெரி ஜூனியர். நாங்க அப்படியே பயங்கர டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு சிவிலாம் எடுத்துட்டு உங்க பாஸை பார்க்கலாமான்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சோ தெரியல, உள்ள போய் ஓனர் கிட்ட ஏதோ சொன்னுச்சு. ஒழுங்கா பேசதும் புரியல, என்னடா என்னமோ பயங்கரமா அச்சுக்கிற மாதிரி பேசுறாங்கன்னு பார்த்தா மேனேஜர் ஓடி வராரு. ஓடி வந்து யா டெல் மீ சார்ன்றாரு. ஐயோ சார் நாங்க தான் சார் உங்களை சார்ன்னு கூப்பிடணும், எங்களுக்கு வேலை வேணும் சார். உடனே டென்ஷன் ஆயிட்டாரு. டேய் போங்கடா நோ ஜாப் அப்படின்ட்டாரு. ஏன்னா அந்த பொண்ணு நம்மள ஏதோ ஆபீசர்னு சொன்னிச்சோ என்ன சொன்னிச்சோ யாருக்கு தெரியும், நம்ம வேற அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தோம். உடனே அவர் வந்து அப்படியே தலை குனிஞ்சிட்டாரு. என்ன உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. நான் சரி நாங்க தான் குனியணும், நாங்க தான் உங்ககிட்ட கேட்கணும்னு வெளியே போடா அப்படின்ட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம். கடைசி அப்ளை பண்ணி ஒரு ஜாப்க்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க நம்மள பார்ட் டைமுக்கு. டாமினோஸ் அதுல இருந்து ஒரு கால் வந்துச்சு, சரி நீ இன்டர்வியூக்கு வா அப்படி சொல்லி. நம்ம வந்து ரொம்ப தூரம் தள்ளி இருந்தோம், சிட்டிக்கு பக்கத்துல வந்து ஒரு சபப் முடிஞ்சோன்னா அப்படியே சிட்டி கனெக்ட் ஆயிடும், ஹார்பர் பிரிட்ஜ் அந்த ஏரியாலாம் அப்படியே கனெக்ட் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். 10-15 நிமிஷத்துக்குள்ள தான். நம்ம இன்டர்வியூக்கு போறோம். இன்டர்வியூ போனா ஒரு இந்தியன் பையன் தான், அவன் எந்த ஊருன்னு தெரியல, பட் கொஞ்சம் சீனியர், எனக்கு 10 வருஷம் பெரிய பையனா இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பையன் வந்து நம்மள கேட்டாரு, why do you want to join Domino's? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன். என்ன பாஸ் வேலை இல்ல, ஏதோ ஒரு வேலை பார்ட் டைம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, நம்ம இன்டர்வியூல ஏதாவது அடிச்சு விடணும்ட்டு நான் வந்து எனக்கு பொதுவாகவே பீட்சானா ரொம்ப பிடிக்கும், டாமினோஸ்னா வந்து எனக்கு பிடிச்ச பீட்சாவை டெலிவர் பண்ணலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன் நீ வந்து பீட்சா மேக்கிங்க்கு வரல, அப்ப ஏன் நீ பீட்சா டெலிவரி பாய்க்கு அப்ளை பண்ணிருக்க, யோ அதான் ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு பொதுவாகவே டிராவல்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு பீட்சானா பிடிக்கும், நீங்க வந்து பீட்சாவும் சைக்கிளும் கொடுத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பீட்சாவை பிடிச்ச டிராவலிங் பண்ணிக்கிட்டே பீட்சா டெலிவரி பண்ணுவேன். பயங்கரமான ஆளா இருக்கேடா இப்படிலாம் கதை விட்டேன். அந்த பையன் சிரிக்காம இதெல்லாம் கேட்டான். சிரிக்காம இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்தாரு. ஸோ வேலையில நம்ம சேர்ந்துட்டோம். அப்போ இந்த கூகுள் மேப்பை பார்த்து போற மேட்டர்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய போர்டு வச்சிருப்பாங்க, பெரிய போர்டு, அதுல வந்து கிரிட் பேஸ்டா பிரிச்சிருப்பாங்க, ABC 1 2 3 கிரிட் பேஸா பிரிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போனா டெலிவரிக்கு வந்து இங்க பாரு, இங்க இருக்க Cல போய் Bல போய் 2ல போய் 4ல போய் அங்க போய் டெலிவரி. இப்பவே கண்ணை கட்டுது. ஏய் என்னடா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே தெரியாதடா ரூட். ஃபர்ஸ்ட் 2 நாள் யாரையாவது ஃபாலோ பண்ணு, அப்புறம் நீ 3ஆவது நாள்ல இருந்து நீயா பண்ணணும். 2 நாள் யாரோ ஃபாலோ பண்ணணும், 3ஆவது நாள் ஒரு ஆக்டிவா மாதிரி ஒரு ஸ்கூட்டரை கொடுத்து இந்த இடத்துல போய் டெலிவரி பண்ணிடு இப்படி அப்படி இப்படின்னு. நான் என்ன பண்ணேன், சரி போன்ல எல்லாம் போட்டுட்டு மேப் எல்லாம் போட்டுட்டு, அவங்க இப்போ வந்து நான் கூகுள் மேப் இல்லைன்னா என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்களே செட்டப்ல எல்லாம் கொடுக்குறாங்க இப்பெல்லாம் நிறைய கம்பெனில. அப்ப எதுவும் இல்லை. ஸோ நம்ம எல்லாம் போட்டுட்டு அந்த ஃபுட் ரெஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து போனை வச்சுட்டேன். போனை வச்சு மேப்பை போட்டுட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பினோடனே ஒரே ஒரு லெஃப்ட் தான், ஒரே ஒரு லெஃப்ட்டை மிஸ் பண்ணேன்.
மிஸ் பண்ணோடனே டக்குன்னு ஒரு பிரிட்ஜுக்குள்ள போயிடுச்சு. பிரிட்ஜுக்குள்ள சிட்னில போய் மாட்டினீங்க ஏன்னு பிரிட்ஜ்ல போயினே இருக்குது. திடீர்னு என்ன ஆயிடுச்சு, மழை, ஜோன்னு மழை. இந்த மின்னல சொல்லுவார்ல விவேக், அந்த மாதிரி பயங்கர மழை. போனு ஒர்க் ஆகல. கால் மேல கால் வருது. ஏன்னா நம்ம ஜிபிஎஸ்ல வந்து ஸ்டோர்ல வந்து பார்க்க முடியும் பைக் எங்க போகுதுன்னு. நான் லெஃப்ட்ட விட்டுட்டேன். பிரிட்ஜ்ல போய்கிட்டே இருக்கு. சருன்னு கார் வருது. எனக்கு எங்க திரும்புறதுனே தெரியல. டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஐயோ விட்டுட்டோமே எப்படி போறதுன்னு பார்த்தா போனும் வேலை செய்யல. ஒரு 2 நிமிஷம் அப்படியே டென்ஷனா போயிட்டேன். அப்புறம் விட்டுட்டேன். போங்கடா. போயிருச்சியா பெட்ரோல் இருக்க வரைக்கும் ஓட்டுவோம். டேக் டைவர்ஷன். ஹார்பர் பிரிட்ஜ் வருது, டார்லிங் ஹார்பர் வருது, என்னெல்லாமோ புது ஹோட்டல்லாம் வருது. சுத்திக்கிட்டே இருக்கேன். ஜிபிஎஸ்ல இங்க போக வேண்டியவன் இங்கெங்கயோ சிட்னிக்கு சுத்திட்டு இருக்கான். நான் வேற பக்கத்து ஒரு கேன்பராக்கு போயிட போறேன். அதுக்கப்புறம் போன் வந்துகிட்டே இருக்கு. என்னைய ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான். ஒரு மணி நேரம் சுத்தினாங்க மலையில ஃபுல்லா நனைஞ்சுக்கிட்டே. அதுக்கப்புறம் நிறுத்தினேன். பாஸ் எங்க இருக்கேனே தெரியல பாஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் கைட் பண்ணி டைரக்ஷன் கொடுத்து வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆரி போன பீஸாவை தூக்கி போட்டு சாவியை கொடுத்து சாமி என்னை விட்டுருங்கடான்னு கிளம்பினவன் தான். அத்தோட அந்த டாமினோஸ் வேலையை விட்டுட்டு என்னால ரூட் எல்லாம் இல்லாம என்னால ஓட்ட முடியாதுப்பா அப்படின்னு வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பிரமாதம். இதோட இன்னொரு ஸ்பெஷல் மேட்டர் பாத்தீங்கன்னா, இன்னொரு பார்ட் டைம்க்கு வந்து வெயிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நீடட்னு போட்டிருந்தாரு. உடனே நான் வந்து வெயிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? நான் வந்து மெக்டானல்ட்ஸ்ல வேலை பார்த்திருக்கேன், கஃபே காஃபி டேல வேலை பார்த்திருக்கேன். இந்தியால எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வெயிட்டரா இருக்கு. நமக்கு வெயிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருக்கு? பெரிய விஷயம். உடனே இவர் வந்து ஒரு லெபனீஸ் ரெஸ்டாரண்ட் நம்மள வர சொன்னார். பிளாக் அண்ட் பிளாக் போட்டுட்டு பிளாக் ஷூஸ் போட்டுட்டு வரும். எல்லாம் பிளாக் அண்ட் பிளாக் எல்லாம் போட்டுட்டு நம்ம போயிட்டோம். போன உடனே 60 டேபிள்ங்க. அவர் சொன்னார் இதான் 1 to 15 இங்க இருக்கு, 15 to 30 அங்க இருக்கு, 45 to 60 இங்க இதெல்லாம் இருக்கு அப்படினே. ஒரு கப்பிள் லவ் பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒரே டேபிள்ல உட்கார்ந்தாங்க. ஐ லைக் யூ. தேங்க்ஸ், ஐ லவ் யூ. சாயந்தரம் 5:30 மணி. கூட்டம் இன்னும் வரல. இந்த இப்படி கை வச்சிருக்கான் அந்த பையன், அந்த பொண்ணு இப்படி கை வச்சிருக்கா. கையை பிடிச்சிக்கிறாங்க, 2 பேரும் பிடிச்சிருக்காங்க. சின்னோண்டு ரவுண்ட் டேபிள் அவங்க உட்காந்துருக்காங்க. அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே அவங்க ஏதோ 2 ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இவர் என்ன கூப்பிட்டாரு, இங்க வா அப்படின்னு. இந்த 2 ட்ரிங்க் எடுத்துட்டு அந்த டேபிள்ல போய் சர்வ் பண்ணிடு. நான் அந்த 2 ட்ரிங்க் எடுக்கும் போது என்ன பண்ணேன், 2 கையில அப்படியே இப்படி செங்குத்தா 2 கையில இப்படி தூக்குனோடனே அந்த ஆள் என்னை ஃபெயில் பண்ணிட்டாரு. ஏன்னு சொல்றேன். உடனே இப்படி தூக்குனேன், தட்டு தூக்கினோடனே நேரா போறேன். இந்த லவ் பேர்ட்ஸ் நான் செம்மகான்ல இருக்கேன். என்னடா இந்த வேலையாவது கச்சிடணுமே. இது வந்து ட்ரையல், காசு தர மாட்டாங்களா, 3 மணி நேரம் ட்ரையலாம் அப்படின்னு தான் என்னை கூப்பிட்டுருக்காரு வேலைக்கு. செம்மகான்ல இருந்தேன். அப்படியே போனேன். இவங்க 2 பேரும் இப்படி லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா. நான் இப்படி தூக்கிட்டேனே, எங்க வைக்கிறது? ஒரு கையில தூக்குனா இன்னொரு கையில சர்வ் பண்ணலாம். 2 கையில இப்படி தூக்குனா எங்க போய் சர்வ் பண்றது? 2 கையில தூக்கினா பக்கத்து டேபிள்ல வச்சாது பொலைட்டா வச்சிருக்கணும். நான் இருந்த கான்ல தூக்கிட்டு போய் எக்ஸ்கியூஸ் மீ கையெடுங்க பாஸ் கையெடுங்க அப்படின்னு அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு நடுவுல வச்சு எது உனக்கு இதா, இது உனக்கு இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பண்ணனா அந்த ஆள் பார்த்திருப்பாரு. இவனுக்கு வெயிட் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அடிச்சு விட்டுருக்கான்னு சொல்லி ஃபெயில் பண்ணிட்டார். ஃபெயில் பண்ண என்ன பண்ணாரு, என்னை கிச்சன் கூட்டு போய் 300 பிளேட் 3 மணி நேரம் சுட பிளேட் வந்து டிஷ் வாஷர்ல இருந்து வெளியே வரும். 300 பிளேட்டை தொடச்சேன். என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னடா பண்ற ஆஸ்திரேலியால, என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி 300 பிளேட்டை தொடச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து ரிஜெக்ஷன் அப்படின்னு போட்டு மெசேஜ் அனுப்பிச்சாரு. அது ஒரு பெரிய காமெடின்னு வச்சுக்கோங்க. சரி, பார்ட் டைம் தான் இந்த மாதிரி. ஃபுல் டைம் வந்து பிஆர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எஜுகேஷன் நம்ம இன்னும் முடியல. அப்போ ரேண்டமா அப்ளை பண்ணிட்டே இருக்கோம். பேரு தெரியாத கம்பெனி, பேர் தெரியாத ரோல், எதுக்கு எது அப்ளை பண்ணிருக்கேன் மைண்ட்ல ஞாபகம் இல்லை. ஏன்னா அத்தனை அப்ளிகேஷன். அப்போ ஒரு கால் வருது. கால் வந்தோடனே இந்த மாதிரி வந்து we are calling you from அப்படின்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இந்த மாதிரி இங்கிலீஷ் புரியாமலே நம்ம அசிங்கப்படுவாரு. உடனே 2-3 தடவை கேட்க முடியலன்னு சொல்லிட்டு சரி ஏதோ அவர் என்ன பண்ணாரு, மேனுஃபேக்சரிங் ஏதோ ஒன்று சொன்னார். அவ்வளவுதான். மேனுஃபேக்சரிங்னா சிஓஓ, மார்க்கெட்டிங்னா சிஎம்ஓ அப்படின்ற மாதிரி மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகி கதை சொல்லுவோன்னு why did you apply னோனே நான் வந்து ஒரு சிஓஓ ஆகணும், நான் வந்து உங்க இதுல மேனேஜரா சேர்ந்து சீனியர் மேனேஜர் ஆகி சிஓ ஆகி அப்படியே பயங்கரமா அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். உடனே அவர் வந்து ஒரு 2.5 நிமிஷத்துல நிறுத்திட்டார். 2.5-3 நிமிஷத்துல நிறுத்திட்டு தம்பி நீ என்ன வேலைக்கு அப்ளை பண்ணிருக்க தெரியுமான்னு கேட்டார். ஐயோ கேட்டாரு, என்ன பண்றது தெரியலங்க, இதுக்கு மேல இப்படி அடிச்சு விட முடியும் தெரியலங்கன்னு அவர் சொல்றாரு. டேய் நீ லைன்ல நின்று சோப் பேக் பண்ற வேலைக்கு பார்ட் டைம்க்கு அப்ளை பண்ணிருக்க. இது ஃபுல் டைம் ரோலே கிடையாது, பார்ட் டைம். அதுவும் வந்து நீ வந்து நைட் ஷிஃப்ட்ல லைன்ல நின்று சோப்பை பேக் பண்ற வேலைக்கு அப்ளை பண்ணிருக்க. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? உன்னைய நீ அடுத்தது என்ன ஆறேன்னு கேட்டா நீ என்ன சொல்லணும்? அந்த கேள்விக்கு தான் நான் வந்து சிஓ வரைக்கும் போயிட்டேன். நீ என்ன சொல்லணும்? ஷிஃப்ட் சூப்பர்வைசர் ஆகணும், அடுத்தது மேனேஜர் ஆகணும், அந்த மாதிரி சொல்லணும். விட்டா நீ தான் கம்பெனியா ரன் பண்ணுவேன்ற, என்ன வேலைனே தெரியாம நீ பாட்டு ஏதோ பேசிட்டு இருக்க. பயங்கர அசிங்கமா போச்சு. அதனால அவர் சொன்னார், இதான் ஒரே அட்வைஸ், என்ன வேலைக்கு அப்ளை பண்றேன்னு தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுப்பா. தெரியுது, நீ மூடு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பேரே தெரியாம அப்ளை பண்ணி ஒரு கம்பெனி வந்து நம்மளை கூப்பிட்டாங்க. அவர் இந்தியன், ஆக்சுவலா இந்தியால இருந்து கூப்பிட்டாரு ரெக்ரூட் பண்றதுக்கு. அதனால ஒரு ஆக்சென்டாவது ஓரளவுக்கு புரியும்னு பார்த்தா
பார்த்தா அந்த கம்பெனி பேரு மட்டும் புரியல எனக்கு. 2 தடவை கேட்டுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங்னு சொன்னார். உடனே நம்ம வந்து என்ன ரோல் எதிர்பார்க்குறீங்க, என்ன அவர் வந்து இது வந்து ஒரு ஓப்பன் பொசிஷன், உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணலாம் ரோல் அப்படி இப்படின்னு. நான் வந்து ஒரு சீனியர் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒரு சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜர் அந்த மாதிரி. எனக்கு மார்க்கெட்டிங் பத்தி ஒன்றும் தெரியாது, MBA சும்மா படிச்சு அடிச்சு விட்டுறது. HR எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உருட்டுறது தெரியாதா. அவர் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் தரேன் எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டார். பாஸ் நீங்க என்ன கொடுத்தாலும் எடுத்துக்கிறேன் காலைல வந்து. இன்டர்ன்ஷிப் ஏன் வை நாட், உடனே பண்ணிடுவோமே. அடுத்த குடிசையா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனா அது வந்து லக்கிலி கிடைச்சது, அந்த இன்டர்ன்ஷிப் கிடைச்சது. அது வந்து ஒரு டர்னிங் பாயிண்டாவும் நமக்கு அமைஞ்சது. சோ அது வந்து $10 per hour தான் கொடுத்தாங்க. வெரி லிமிடெட், மினிமம் வேஜோட ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட் மீ இன்டு அனதர் ஜாப். அது வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி லக்கியா இருந்து அது கிடைச்சிச்சு. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த மாதிரி ரேண்டம் அப்ளிகேஷன்ஸ்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இப்படி அப்ளை பண்ணி கடைசியா ஒரு ஃபுல் டைம் ஜாப் வாங்கிட்டோம். அதாவது சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஒரு கிராஜுவேட் ப்ரோக்ராம்ல நம்ம சேர்ந்துட்டோம். வேற ஊருக்கு, டாஸ்மேனியா அப்படின்ற ஸ்டேட்ல இருக்கிற ஹோபார்ட் அப்படின்ற ஊருக்கு நம்ம வந்து சிட்னில இருந்து we are packing our bags and going there. அங்க போனோனே நம்ம வந்து கிராஜுவேட் ப்ரோக்ராம்னா இந்தியாலயும் நம்ம கிராஜுவேட் ப்ரோக்ராம்ல இருந்தா வளர்ந்து வந்திருக்கோம். சோ வந்து ஒரு பெரிய ஆர்வம். அப்படியே நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம், சூப்பர் மார்க்கெட் சேல்ஸை தூக்கி நிறுத்த போறோம், தலைகீழ மாத்த போறோம் அப்படின்னு பயங்கர அப்படியே மெதப்புல நம்ம போறோம். சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர் மேனேஜரை முதல் நாள் மீட் பண்றதுக்கு முன்னாடி 2 நாள் மண்டே போய் ரிப்போர்ட் பண்ணோம். நம்ம எப்படி சாட்டர்டே சண்டேவே போறோம். நம்ம எப்படி போய் யார் வேலை ஒழுங்கா செய்யறா, நீ என்ன பண்ற, அவன் என்ன பண்ற அப்படின்னு எல்லாம் நம்ம நோட் பண்றோமா. எங்க போய் அப்படியே நம்ம எல்லாத்தையும் அப்படியே கலக்கிற மாதிரி சேர்ந்தோன்னே அவ்வளோ ஒரு மெதப்பு எல்லாம் பார்த்துட்டு மண்டே போய் இவரை பார்த்தா அவர் ஸ்டோர் மேனேஜர் ரொம்ப பேச மாட்டாரு, ரியாக்ஷன் ரொம்ப கொடுக்க மாட்டாரு. ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஹெல்ப் பண்ண ஃபியூச்சர்ல. அதுக்கப்புறமா பட் எனிவேஸ் அந்த ஃபர்ஸ்ட் டேல வந்து பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு சரி உள்ளவா கோ மீட் ஆண்ட்ரூ அண்ட் ப்ரொடியூஸ், அங்க போய் அவரை பாரு அப்படின்னாரு. பாஸ் தலைகீழ மாத்தலாம், உங்க ரெவன்யூ தூக்கலாம், இவன் சரியில்லை அதை மாத்தலாம் இதை மாத்தலாம் அப்படின்னு பயங்கர கனவுகளோட வந்திருக்கேன். நீ என்ன போய் அவன் அப்படின்னு மைண்டுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், வெளியே சொல்ல முடியாதுல்ல. அதுக்கப்புறம் நான் போய் அந்த ப்ரொடியூஸ் செக்ஷன்ல ஜேசன் ஒருத்தர் இருந்தார். அவரை போய் நம்ம பாக்குறோம். பார்த்துட்டு ஜேசன் சொல்லுங்க ஜேசன் என்ன பண்ணலாம், நம்ம வந்து என்னெல்லாம் மாத்தலாம், என்னெல்லாம் பண்ணலாம். பரகாத நான் சொல்லி கொடுக்குறேன், இந்த ஒரு வேலையை பண்ணுனார். என்ன வேலை சொல்லுங்க. நம்மள ஒரு கோல்ட் ரூம்க்கு ரெஃப்ரிஜரேட்டர் கூட்டு போனார். இங்க டப்பா வாழைப்பழம் இருக்கு பாத்தியா, இந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு வர ட்ராலில வச்சு எடுத்துட்டு வர. ஓவல் ஷேப்ல இந்த பெரிய டேபிள் இருக்கு பாத்தியா, அந்த டேபிள்ல டீஃப்ளவர் பண்றேன். என்ன டீஃப்ளவர்னா என்ன, அந்த வாழைப்பழத்துக்கு கீழே கருப்பு கலர்ல கொஞ்சோண்டு இருக்கும் பாத்தீங்களா பிசுறு மாதிரி, அந்த பிசுறு எடுக்கிறது தான் டீஃப்ளவரிங். அதை எடுத்துட்டு அழகா அப்படியே சுத்தி அடுக்கிட்டு என்னை வந்து பாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஜேசன் சொல்லுங்க நான் என்ன பண்ணணும். நீ அதை பண்ணிட்டு அப்புறம் வா. நான் மறுபடியும் கேட்டேன். இல்ல அது முடிச்சிடலாம், அது மேட்டர் ஆஃப் மினிட்ஸ் ஜேசன், வாட் எல்ஸ் கேன் ஐ டூ, வேற எங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வத்தோட கேட்டேன். சொன்னாரு நீ அதை முடிச்சிட்டு வா நம்ம பேசலாம் அப்படின்னு. சரி நான் இந்த மேல அந்த ஆள்கிட்ட என்ன கேட்க முடியும், போய் முடிச்சிரும் டக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கூல் ரூமுக்கு அவசரமா போறேன், ட்ராலில தூக்கி போடுறேன், எல்லாம் டப்பா எல்லாம் போடுறேன், வரேன் டீஃப்ளவர் பண்றேன், ஓவல் டேபிள்ல லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் அப்படியே அடுக்கிட்டு வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்குள்ள போறேன். பார்த்தா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல அடுக்குன பழம்லாம் பாதி காணோம். என்னடா அப்படின்னு பார்த்தா அப்பதான் புரியுது, ஆஸ்திரேலியன் சூப்பர் மார்க்கெட்ல நம்பர் 1 செல்லர் பனானா தான். 4 பூரா பனானா வாங்கிட்டே இருக்காங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது வேற எந்த வேலையும் ஏன் கொடுக்கலன்னா, முதல் நாள் பூரா வாழைப்பழம் மட்டும்தான் அடுக்குனேன், வேற எதுவுமே பண்ணல. கடைசியா சாயந்தரம் போய் ஜேசன் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லும் போதுதான் இப்போ தெரிஞ்சுதா வேற எந்த வேலையும் ஏன் உனக்கு கொடுக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய என்னோட ஒர்க்கிங் இன் ப்ரொடியூஸ் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டோர் as well, but it was one of the funny but also very nice experience. ஆனா இந்த சூப்பர் மார்க்கெட்ல நான் வேலை பார்த்தேன் பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு வயசான ஒரு அங்க வந்து அப்போ நிறைய பேர் வந்து ரிட்டையரிஸ் வந்து டாஸ்மேனியால இருப்பாங்க. அப்போ ஒரு வயசான ஒரு நான் வாழைப்பழம் தான் அடிக்கிட்டு இருந்தேன் இன்னொரு நாளும். அப்போ வந்து அவர் என் பக்கத்துல வந்து பேசிட்டு இருந்தேன். ஹலோ ஹவ் ஆர் யூ ஜென்டில்மேன், நல்லா இருக்கேன் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் வந்து ஒரு கொத்தா ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டு, அன்னைக்கு நான் ஏதோ சாப்பிடலையோ என்னமோ ஒரு மாதிரி மைண்ட்ல ஒரு மாய இருந்துச்சு. இவர் வந்து வாழைப்பழம் எடுத்துட்டு, do you know why this is the best banana in the world? ஐயோ காலங்காத்தால இவர்கிட்ட என்ன பதில் சொல்றது, காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே தெரியல, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, because I chose this banana அப்படின்னு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. யோ என்னையா அவன் சமகான்ல இருக்கான், இந்த மாதிரி கடி ஜோக் போட்டு இருக்க. நானும் பொறுமையா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட பேசும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி சிரிச்சு பேசிட்டு போனோம். தட் வாஸ் பிட் டிஃபிகல்ட் இன் சர்டன் ஃபேஸஸ். ஏன்னா நீங்க வந்து ஒரு மாதிரி மைண்ட் செட்டோட இருப்பீங்க, பட் ஆனால் கஸ்டமரை ஃபேஸ் பண்ணும்போது யூ ஆல்வேஸ் ஹேவ் டு பி பாசிட்டிவ். ஆன் தி அதர் எண்ட் நம்ம திரும்பி பார்க்கும்போது வந்து இட்ஸ் a very nice experience to meet different kinds of people also. நமக்கு தான் இங்கிலீஷ் ஒழுங்கா வராதே. அதுக்கப்புறம் பேக்கரி செக்ஷன்ல நம்ம அதே சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான அம்மா நம்ம கிட்ட வந்து, எக்ஸ்கியூஸ் மீ கேன் யூ ப்ளீஸ் ஃபைண்ட் தி ரோல்ஸ் ஃபார் மீ அப்படின்றாங்க. என்னடா இது நமக்கு வந்து சங்கடம், மறுபடியுமா ஐயோ
மீண்டும் மீண்டுமா அப்படின்னு 2 தடவை கேட்டு 3வது தடவை அசிங்கப்பட்டுருவோன்றதுனால நம்ம பேக்கரி மேனேஜர் டோனி பக்கத்துல நின்னாங்க. அவங்க கிட்ட நான் உடனே நமக்கு இங்கிலீஷ் வருதோ வரலையோ காப்பி அடிக்க நல்லா வரும். உடனே அந்த அம்மா சொன்னதை அப்படியே கேப்சர் பண்ணி உன்ட்டு சொன்னேன். ஹே டோனி, ஷீஸ் ஆஃப் தி ரோல்ஸ் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா. உடனே அவங்க வந்து ஜஸ்ட் அரவுண்ட் தி கார்னர் ஜே அப்படின்றாங்க. என்னடா இது இங்கிலீஷ் தெரியாமலே நம்ம சொல்றோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல, நான் என்ன சொன்னேனே எனக்கு புரியல. ஆனா அந்த அம்மா புரிஞ்சிடுச்சு. அந்த மாதிரிலாம் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி தான் ஓட்டியிருக்கேன் நான். இதெல்லாம் கூட பரவாயில்லங்க. சரி, இந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்தோம், அப்புறம் வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் விட்டுட்டு கடைசியா வந்து ஒரு ஒயிட் காலர் ஜாப், முதல் தடவை லைஃப்ல ஒயிட் காலர் ஜாப். நம்ம இந்தியாலையும் ஒயிட் காலர் ஜாப் பண்ணல. அப்புறம் ஒயிட் காலர் ஜாப் வந்து வந்துருச்சு. ஒரு அனலிஸ்ட் ரோலுக்கு நம்ம உள்ள போறோம். சூப்பர் மார்க்கெட்டோட ஹெட் ஆஃபீஸ்க்கு போறோம். போய் ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே பயங்கரமா செம ரோலுக்கு வந்துட்டோம், கலக்க போறோம். யார் கேட்டாலும் வந்து பயங்கர கெத்தா சொல்லலாம், லைக் யூனோ அனலிஸ்ட் ரோல் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெதப்ல இருந்தேன். அப்போ வந்து இங்க ஒரு ஏசியன் ஆள் ஒருத்தர், சீனியர் ஒருத்தர் இருந்தார் டீம்ல. இப்போ நாங்க ஒரு 6-7 பேர் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துருக்கோம். உடனே வந்து பாய்ஸ் கம் ஹியர், we need to solve for this immediately. உடனே நாங்கெல்லாம் அப்படியே எஸ் சொல்லுங்க என்ன பண்ணும் உடனே நம்ம சால்வ் பண்ணிடலாம், அப்படியே அனலிசிஸ் பண்ணுமா, இது பண்ணுமா அது பண்ணுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அவர் வந்து வாங்க இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க என்டர் பண்ணுங்க, உடனே இந்த சிஸ்டம்ல இதெல்லாம் என்டர் பண்ணுங்க அப்படின்னு. நாங்களும் வந்து இந்த ஷீட்லாம் எடுத்துக்கிட்டோம். வந்து 2 பேரை பேர் பண்ணிக்கோங்க, ஒருத்தர் நம்பர் சொல்லுங்க, ஒருத்தர் நம்பர் என்டர் பண்ணுங்க. உடனே நான் பக்கத்துல பையன் சொல்றான் 42 77 88 எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணும் அதுதான் பண்ணும். டைம்குள்ள பண்ணிட்டீங்க, வெரி குட், வெல் டன் பாய்ஸ். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. டேய், நான் ஏதோ சாதிக்க போறேன், அனலிஸ்டா வந்து இது பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு பார்த்தா செமையான டுபாகூர் ரோல்ல மாட்டிக்கிட்டேன். ஆனா இப்ப சோஷியலைஸ் பண்ணும்போது எல்லாம் வந்து நான் அது பண்றேன் இது பண்றேன், ஃபைனான்ஸ்ல இருக்கேன், இதுல இருக்க, நான் வந்து நான் அனலிஸ்டா இருக்கேன் அப்படி. ஆனா மாப்பிள்ள நான் தான், நான் போட்டிருக்க சட்டை பத்தி பேசாதீங்கன்ற மாதிரி அனலிஸ்ட் நான் தான். ஆனா நான் என்ன அனலைஸ் பண்றேன்றதை மட்டும் கேட்டுறாதீங்கன்னு அந்த ரோல்ல எதுவுமே வேலையே இல்லாம டைம் ஓட்டுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சா போச்சு. நானும் என் ஃப்ரெண்ட் இன்னொரு பையன் இருக்கான், இந்தியன் பையன், நல்லா க்ளோஸ் ஆயிடும். அவன் வந்து கம்பெனில இருந்து 1 மணி நேரம் தள்ளி இருந்தான், நான் ஒரு 25 நிமிஷம் அந்த மாதிரி தள்ளி இருந்தேன். ஒரே ஒரு டெஸ்க் தான், கார்னர் டெஸ்க். உங்க ஸ்கிரீனை யாரும் பார்க்க மாட்டாங்க நாங்க இருந்த ஏரியால. அந்த ஒரு டெஸ்கா அடிச்சுப்போம் எல்லாரும். ஏன்னா அங்கதான் லிங்க்டின் பார்க்கலாம், ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணலாம், இல்ல ஏதாவது பண்ணலாம். அப்பதான் யாரும் பார்க்க மாட்டாங்க. இல்லனா வந்து வேலையே இல்லாம என்ன பண்ணுவீங்க, ஸ்கிரீன் முன்னாடி உட்கார்ந்து வேலையே இல்லாம ரொம்ப நாள் ஓட்ட வேண்டியதா போச்சு. அது ரொம்ப கஷ்டங்க. வேலை கொடுத்தா கூட பண்ணிடலாம், வேலையே இல்லாம ஓட்டுறதுக்குள்ள பாடா படிடும். அதுக்கப்புறம் அந்த வேலையில இருந்து எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல ரோல்ஸ் எல்லாம் பண்ணி அப்படி இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன மேட்டர்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஒபாமா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், நம்ம பாக்குறவங்களாம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நீங்க இன்டிமிடேட் ஆகாதீங்க. ஏன்னா நான் ரூம்ல நிறைய பேர் லீடர்ஸ் எல்லாம் இருக்கிற ரூம்ல நான் உட்கார்ந்துருக்கேன். நாட் தட் எவ்ரிபடி இஸ் வெரி டேலண்டட் ஆர் வெரி ஸ்மார்ட் ஆர் வாட் எவர். அவங்களுக்கு அதுக்கு சில விஷயங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருந்திருக்கு. அதனால வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து பயங்கர ஸ்மார்ட் மாதிரியோ இல்ல வந்து ஓகே அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரியோ இருக்கும். பட் ஆனா அது நிஜம் கிடையாது அப்படின்ற மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணதுக்கான ரீசனும் இதுதான். அதாவது நிறைய பேர் வந்து இதை ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, ஓகே இப்படிலாம் அசிங்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு. பட் எவ்ரிபடி ஹஸ் தேர் ஓன் ஜர்னி. எல்லாரும் இதை பட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து தான் வந்து அதுல இருந்து லேர்னிங்ஸ் எடுத்துட்டு தான் நம்ம எல்லாருமே வரோம். ஸோ வந்து ஹோப்ஃபுல்லி இது வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா that will really make me happy. ஸோ வந்து சுட்ரிஃபையே பண்ணிட்டான், என்னடா இதை விட அசிங்கப்பட போறோம் பாத்துக்கலாம்டா அப்படின்னு if you are able to take that next step forward in whatever you do. இல்லையா? ஸோ நீங்க வந்து வேற கண்ட்ரிக்கு போறீங்களோ இல்ல இருக்கிற கண்ட்ரிலே வேற ஏதோ விஷயம் ட்ரை பண்ண போறீங்களோ, whatever that is, if this helps you, great. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது क्वेश्चन கேட்கணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. எல்லா கமெண்ட்டையும் படிச்சு ரிப்ளை பண்றேன். Thank you.